கைஸ், இன்னைக்கு நாம தட் வின்டர் த விண்ட் ப்ளோஸோட அடுத்த பாட்டு தான் பார்க்க போறோம். பார்க் சாரா கிட்ட போன் பேசிட்டு காலை கட் பண்ணதுமே டாங்னு ஒரு ஆளுக்கு போன் பண்றான். என்ன பேசினான்லாம் காட்டல. இந்த பக்கம் சாரா பார்க் கிட்ட பேசினதுமே ஜீசு ஃபியான்சி கிட்ட உண்மையை மறைச்சிட்டா, போட்டு கொடுக்கல. ஆனா சோயை டேட் பண்ணதான் ஒத்துக்கிட்டா. உடனே ஜீசு ஃபியான்சி, இப்போ நீங்க பிரேக்கப் பண்ணிட்டீங்க, ஆனாலும் இது கிசுகிசுவா வர வாய்ப்பு இருக்கு, அதனால உங்க கான்ட்ராக்ட கேன்சல் பண்றேன்னு சொல்லிட்டு போறான். இந்த சாராக்கெல்லாம் கான்ட்ராக்ட் கேன்சல் ஆயிட்டுன்னு துளியும் கவலை இல்ல, திரும்ப சோய் கூட பேசலாம்னு சந்தோஷம் தான் பட்டுட்டு இருக்கா. பார்க்குக்கு மெசேஜ் பண்ணிருக்கா, உன்னால எனக்கு ஒரு பெரிய கான்ட்ராக்ட் மிஸ் ஆயிருக்கு, நான் ரொம்ப நேரம்லாம் பொறுமையா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இதை பார்த்துட்டு மூணும் பார்க் கடுப்பாகிறாங்க. இவளால சோய் இறக்குற நிலைமைக்கு போனா அப்படியே இவ ஓவரா பேசிட்டு இருக்கா அப்படின்னு. அந்நேரம் என்னத்தை பார்த்தாங்கன்னு தெரியல, ரெண்டு பேருமே காப்புல தான் இருக்காங்க. வெளியில எதையோ பார்த்துட்டு ரெண்டு பேருமே போன் எடுத்து ரொம்ப குஷியா ரெக்கார்ட் பண்றாங்க, போட்டோ எடுக்கிறாங்க. இந்த பக்கம் ஹாஸ்பிட்டல்ல பார்த்தா சோயை கூப்பிட்டு ஒரு டாக்டர் பேசுறாரு. அவளை டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கும்போது பாதியிலே கத்த ஆரம்பிச்சாலாம். அதனால ஃபுல்லா டெஸ்ட் பண்ணி முடிக்கல. பேஷண்டோட கண்டிஷன் அப்படின்னு சொல்ல வரும்போது சோய் இருந்துட்டு அவளுக்கு கண்ணில் ப்ராப்ளம் இருக்கு, ஆர்பி கண்டிஷன் இருக்குன்னு சொல்றான். அந்த டாக்டர் இருந்துட்டு அதனாலலாம் கண்ணு தெரியாம போறதுக்குலாம் அவ்வளோ வாய்ப்பு இல்லையே அப்படின்னு சொல்லும்போது பிரைன் டியூமரும் இருக்குன்னு சொல்றான். அப்போ நீங்க கண்டிப்பா செக் பண்ணியே ஆகணும், அவங்களுக்கு திரும்ப பிரைன் டியூமர் வந்திருக்குன்னு நினைக்கிறேன், பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. இவனுக்கு நான் என்ன பண்ணனே தெரியல. அப்புறம் அவ பக்கத்துல போய் உட்காந்துருக்கான். அவ வீட்டுக்கு போலாம், செக்ரட்டரி வாங்க கூப்பிட்டுட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிக்கிறா. ஆனா அவன் தட்டி விட்டான். அவனுக்குனா ரொம்ப கஷ்டமாவும் கோபமாவும் இருக்கு, அவளுக்கு உடம்பு முடியலேன்றது. நீ கவலைப்படாத, எனக்கு சாதாரண உடம்பு வலிதான் சொல்றா. இவனும் நீ என்ன டாக்டரான்னு கத்துறான். நம்ம கம்பெனியோட ஆனிவர்சரி பார்ட்டி இருக்கு, நம்ம அதுக்கு போலாம் வா, எனக்கு ரிஹர்சல் எல்லாம் இருக்கு அப்படின்னு கூப்பிடுறான். நம்ம இன்னும் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும், அந்த டாக்டர் திரும்ப பிரைன் டியூமர் வந்திருக்கலாம்னு சொல்றாரு அப்படின்னு சொல்றான். ஆனா இவ கேட்க மாட்டா. நீயே இப்ப செக்ரட்டரி வாங்க மாதிரி தான் மாறிட்டு வர, சாதாரண கோல்டு தலைவலி உடம்பு வலினா அதை உடனே பிரெயின் டியூமர் ஆக்கிடணுமா? அப்புறம் அதே பேர்ல நிறைய டெஸ்ட் எடுப்பீங்க, ஏகப்பட்ட ஊசி, அவ்வளவு ரத்தம் டெஸ்ட் எடுக்கிறதுக்கு எத்தனை நாளா நான் ஹாஸ்பிட்டல்ல கிடக்கணும்? இவ்வளவு நாளா செக்ரட்டரி வாங்க இப்படி பண்ணிட்டு இருந்தாங்க, இப்ப அந்த இடத்த நீ நிரப்புறியா? உனக்கே தெரியும் எனக்கு என்ன பிடிக்காது அப்படின்னு, ஓவர் ப்ரொடக்டிவா இருக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு நான் பிரெயின் டியூமரால பாதிக்கப்பட்டேன் தான், ஆனா இப்ப எனக்கு சாதாரண உடம்பு வலி தான். இன்னொரு தடவை எனக்கு ஏதாவது வலி ஏற்பட்டுச்சுன்னா நான் அப்ப கண்டிப்பா டெஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து கிளம்புறா. இவனுக்கு வர வழி இல்ல, சரி அவளை கஷ்டப்படுத்த வேணாமே அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கான். கார்ல வரும்போதே சொல்றான், நீ பண்றதுலாம் எனக்கு திருப்தி இல்ல அப்படின்னு, இன்னொரு தடவை உடம்பு முடியல அப்படின்னா நான் கண்டிப்பா ஹாஸ்பிட்டல் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட ப்ராமிஸ் பண்றா. ஏன் மாலுக்கு தனியா போனா அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. அவ இவனை பார்ட்டிக்கு கூப்பிடுறா. அந்த கம்பெனில எல்லாருமே என்ன பாவமா பார்த்தாங்க, அவங்க முன்னாடி நான் காட்டணும், நான் தனியா இல்ல, எனக்கு ஒரு அண்ணன் இருக்கான்னு காட்டணும்னு சொல்றா. இவன் அந்த மாதிரி இடத்துக்குலாம் என்ன வர பிடிக்காது அப்படின்னு சொல்றான். ஒருவேளை எனக்கு பார்ட்டியில உடம்பு சரியில்லாம ஆயிட்டுனா என்ன பண்ணுவ? எனக்கு ஏதாவது ஆகுதா இல்லையான்னு பாத்துக்க, நீ 24 மணி நேரம் என் கூட தான் இருந்தாகணும், அதனால நீ பார்ட்டிக்கு வந்துதான் ஆகணும்னு சொல்றா. இவனுக்கும் வேற வழியே இல்ல, நீ சரியான குள்ள நெறி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அவளும் சிரிச்சிட்டா. இந்த பக்கம் செக்ரட்டரி வாங்க ஜீசுவை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. நான் சோய் கூட தான் பார்ட்டிக்கு போவேன், நீங்க முடியாதுன்னு சொன்னாலும் பரவாயில்ல, உங்களுக்கு இது கூட நல்லதுதான். ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாருமே நீங்களும் என்னோட ஃபியான்சியும் ஆட்டி வைக்கிற பொம்மை தானா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. நீங்க அந்த சந்தேகத்துல இருந்து விடுபடலாம்னு சொல்ல இவங்களும் சரி சோயே கூட்டு போட்டோம், எனக்கும் 2 நாளைக்கு வேலை இருக்கு, அவனை ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாம் பார்த்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, உங்க அப்பாவுக்காக எல்லாருமே என்ன வேணாலும் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஜீசுக்கு கண்ணு தெரியாதுல்ல, அதனால எது எது எங்க இருக்கு என்ன ஏதுன்னு பாக்கணும்ல, அதனாலதான் முன்னாடியே கிளம்புறாங்க. அப்புறம் சோய் வாங்கி கொடுத்த ட்ரெஸ் தான் போடுவேன், எனக்கு இந்த ட்ரெஸ் பிடிக்கல அப்படின்னு சொல்ல செக்ரட்டரி வாங்கும், இது உங்க அப்பா வாங்கி கொடுத்தது, அவருக்கு இதுதான் பிடிக்கும்னு சொல்றாங்க. ஆனா இவ கேட்கல, சண்டைலாம் போட வேணாம், இன்னும் சோய் கிளம்புறதுக்கு 31 நாள் தான் இருக்கு, நான் அது வரைக்கும் சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறா. இப்ப சோயோட ரூம்ல அப்பதை பார்க்கும் 3 எதையோ போட்டோ எடுத்துட்டு இருந்தாங்கல்ல, அத பார்க் சோய் கிட்ட காட்டுறான். அவன் எந்த போட்டோ எடுத்திருக்கான் அப்படின்னா இந்த ஜீசுவோட ஃபியான்சியும் அவ கேர்ள் ஃப்ரெண்டும் தான். 2 பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்க, கிஸ் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் அந்த ஜீசுவோட ஃபியான்சி இருந்துட்டு நமக்குள்ள எல்லாம் முடிஞ்சு போச்சு சொன்னா புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விட்டு போறான். அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் தான் ஹக் பண்ணிருப்பா போல, ஆனா அவன் ஜீசுவோட சொத்தை அணையணுன்றதுக்காக அவளை கழட்டி விடுறான். இப்ப இதை வச்சு ஒன்னும் பண்ண முடியாதுல்ல, ஏன்னா அந்த வீடியோல அவன் நமக்குள்ள எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்றான். அதனால இதே காரணம் காட்டுவாங்க, நம்ம இன்னும் வேற ஏதாவது எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம டாங்னு ஒரு ஆளுக்கு பார்க் கால் பண்ணான்ல, அது எதுக்காக அப்படின்னா இந்த செக்ரட்டரி வாங்க பத்தி விசாரிக்கிறதுக்கு தான். அப்புறம் பார்க்கும் அந்த சைக்கோ சாரா வேற 2 நிமிஷத்துக்கு ஒருக்கா பிளாக்மெயில் மெசேஜ் அனுப்பி சாவடிக்கிறா, என்ன பண்ணான்னு கேட்க சோயும் அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் நீ கவலைப்படாதன்னு சொல்றான். இங்க செக்ரட்டரி வாங்க இந்த ஜீசோட ஃபியான்சிக்கு தான் கால் பண்ணிருக்காங்க. அவனும் சொல்றான் இந்த சாரா பொண்ணு நம்ம வீட்டுல இருக்கிற சோய் தான் உண்மையான சோய்னு சொல்றா, அவன் தான் PL குரூப்போட வாரிசுன்னு தண்டாரா போட்டுட்டு இருந்திருக்கான் அப்படின்னு சொல்ல செக்ரட்டரி வாங்கும் அந்த சாராவை நம்ம பார்ட்டிக்கு வர சொல்லு, அங்க என்ன நடக்குது அவங்க என்ன ரியாக்ட் பண்றாங்க நான் பாக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் சோயும் ஜீசுவும் பார்ட்டி நடக்க போற இடத்துக்கு வந்துட்டாங்க. பார்ட்டி நாளைக்கு தான், நிறைய பேர் அவங்கள வெல்கம் பண்ணிட்டு இருக்காங்க. பரவாயில்லையே உனக்கு ராஜ மரியாதை தான் போல அப்படின்னு சொல்ல ஜீசுவும் உனக்கும் இது வேணும்னா நீ இங்கே ஸ்டே பண்ணு அப்படின்னு சொல்றா. அவன் கேட்கல, எனக்கு இட்டாலி தான்ப்பா பிடிக்கும், நான் அங்கதான் போறேன்
போறேன்னு சொல்லிடுறான். இவங்க தங்குறதுக்குலாம் அங்க செப்பரேட்டா ஹவுஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க போல. இப்ப அங்கதான் இருக்காங்க. பனியா பறந்து போயிருக்கு, அதை ரசிச்சுட்டு இருக்காங்க. அப்ப சோய் இருந்துட்டு, நீ ரொம்ப ஆசைப்படாத, நான் கண்டிப்பா இங்க இருக்க மாட்டேன், இட்டாலி போயிருவேன்னு சொல்றான். அவளும் ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் சின்ன வயசுல நிறைய உடம்பு சரியில்லாம இருந்த போலாம் ஒரே ஒரு விஷயம் தான் கத்துக்கிட்டேன், எதையுமே எதிர்பார்க்க கூடாது, எதிர்பார்த்தோம்னா கடைசியில நமக்கு தான் கஷ்டம்னு அவங்க அப்படி பேசிட்டே இருக்கும்போது ரூம்குள்ள இந்த பேக்கரி ஐட்டம் செய்யறதுக்கான மாவு, ஸ்ட்ராபெரி, எக்கு, அப்புறம் அந்த டூல்ஸ் எல்லாம் கொண்டு வந்து வைக்கிறாங்க. இவன் அதை பார்த்துட்டு என்ன இதெல்லாம் அப்படின்னு கேக்குறான். இவ நான் தான் கொண்டு வர சொன்னேன், நானே என் கையால உனக்கு செஞ்சு தர போறேன்னு சொல்றா. எனக்கு ஸ்வீட்லாம் பிடிக்காதுமா அப்படின்னு சொல்ல அவ கேட்கவே மாட்டேன்றா. அப்புறம் போன்ல எப்படி செய்யணும்னு ஆடியோ போட்டு விட்டுட்டு செய்ய ஆரம்பிக்கிறா. இவனும் பக்கத்துல இருந்து பார்த்துட்டு தான் இருக்கான். அப்படி தடவை தடவை தான் செய்யறா. மாவெல்லாம் மூஞ்சில ஆக்கிட்டு இருக்கா. இவனுக்கு அதை பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சிரிச்சுட்டே பார்த்துட்டு இருக்கான். அவன் ஹெல்ப் பண்ணவான்னு கேட்டாலும் நானே தான் பண்ணுவேன்னு சொல்லிடுறா. அப்புறம் செரி பழத்தை வெட்ட கத்தி எடுக்க அவன் கொஞ்சம் பயந்துட்டான். இதுக்காக நான் ஹெல்ப் பண்றேன்னு சொல்லும்போது, ஆஹா நானே பண்றேன், வீட்டுலதான் என்ன எதுவும் பண்ண விட மாட்டாங்க, ஒரே ஒரு தடவை கம்யூனிட்டி சென்டர்ல நான் பண்ணிருக்கேன், அதனால நான் தான் இப்ப கத்தி யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றா. இருந்தாலும் அவனுக்கு பயமா இருக்கு. பின்னாடி போய் நின்று அவ ரெண்டு கையும் பிடிச்சிட்டு, நீயே பண்ணு, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்றான். அவளும் சரி நான் தான் இங்க பண்றேன், நீ ஹெல்ப் தான் பண்ற அப்படின்னு சொல்ல சரின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து பண்றாங்க. அவன் ஹெல்ப் தான் பண்ணிட்டு இருக்கான். அந்த செடியை வெட்டுறது, கேக் பண்றது எல்லாமே சேர்ந்துதான் பண்ணிட்டு இருக்காங்க. இவ மாலுக்கு போயிருப்பால, அது எதுக்கு 4000 ஜங்குக்கு கிஃப்ட் வாங்க தான் போயிருக்கா. அப்போ சோய் நான் இல்லாத போல 1000 ஜங்க நம்பலாம்ல அப்படின்னு கேக்குறான். அவளும் ஆமா கண்டிப்பா நம்பலாம் அப்படின்னு சொல்றா. இப்ப அப்படி நல்லா கேக்ல விளையாண்டுட்டு ரெண்டு பேர் மூஞ்சிலே கேக் ராவிட்டு இருக்காங்க. சோய் தான் முதல்ல ஸ்டார்ட் பண்ணான். அப்புறம் பவுல்ல இருக்கிற கிரீம் அப்படியே அள்ளி அவன் மூஞ்சிலே அப்பிட்டா. இவன் அந்த கேக்கை தூக்கி அவன் மூஞ்சில அடிச்சிடலான்னு பாக்குறான். ஆனா ரொம்ப கஷ்டப்பட்டு செஞ்சால, அப்படியே விட்டுட்டான். இப்போ சரின்னு சொல்லிட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு வெளியில வரான். பார்த்தா ஜீசு எங்க இருக்கான்னு தெரியல. அவளை கூப்பிட்டுட்டே வரான். அவ ரூம்ல தான் இருந்திருக்கா. அவதே தேடிட்டு இருக்கா. என்ன தேடுற, என்ன ஆச்சுன்னு கேட்க, நான் அந்த மணியை தான் தேடுறேன், அது இல்லைன்னா எனக்கு தூக்கம் வராதுன்னு மெய்டு கிட்ட சொன்னேன், அவங்க எடுத்து வைக்கல போலன்னு அழுகுற மாதிரி பேசிட்டு மணியை தேடிட்டு இருக்கா. ஆனா மணி பேக்ல தான் இருக்கு. அவன் பார்த்துட்டான். அப்புறம் அவளுக்கே தெரியாம எடுத்து அவ கை பக்கத்துல வைக்கிறான். அப்புறம் அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவளுக்கு நிம்மதியே வருது. நீ போன அப்புறமும் அவனோட ஞாபகமா இது இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப எங்கேயே வெளியில போறாங்க. அங்க ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அவனும் சாக்ஸ் எல்லாம் போட்டிருக்கியா அப்படின்னு கேட்கறான். ஆமா ஒரு சாக்ஸ் போட்டிருக்கேன் அப்படின்றா. அவன் வந்துட்டு ஒரு நிமிஷம் பொருன்னு அவளை உட்கார வச்சுட்டு அவர் ரூம்ல போய் இன்னொரு சாக்ஸ் எடுத்துட்டு வந்து அவளுக்கு போட்டு விடுறான். ரொம்ப குளிரா இருக்கும்ல, அதனால எக்ஸ்ட்ரா சேஃப்டி. உன் காலே குட்டியா பொம்மை கால் மாதிரி இருக்கு, இதுல ஒரு சாக்ஸ் தான் போட்டிருக்க, குளிரும்ல அப்படின்னு சொல்லிட்டு லிப்ட்ல போறதா சொல்றான். இந்த மலையில எல்லாம் கம்பி வச்சு அதுல ஒரு குட்டி வண்டி மாதிரி போகும்ல, அந்த இடத்துல தொங்கிக்கிட்டு அந்த வண்டியில தான் போறாங்க. அது கஷ்டமா இருக்கும்ல அப்படின்னு அவ சொல்றா. ஆனா உனக்கு பிடிக்கும் தானே அப்படின்னு கேக்குறான். பிடிக்கும்னு சொன்னோடனே ரெண்டு பேருமே கிளம்புறாங்க. அப்படியே போயிட்டு இருக்கும்போது அங்க வேலை பாக்குறவங்க எல்லாம் வந்து தடுக்க பாக்குறாங்க. இதெல்லாம் ரொம்ப ஆபத்து, செக்ரட்டரி வாங்க தெரிஞ்சா போச்சு அப்படின்னு சொல்ல, நீங்க அமைதியா இருந்தா போதும், செக்ரட்டரி வாங்கோ ஷேர் ஹோல்டர்ஸ்க்கோ தெரியாது, நாங்க போயிட்டு வந்துடுறோம்னு சொல்ல, அவங்க இல்ல ஜீசு பயப்படுவாங்க அப்படின்னு சொன்னா, அவ நான்லாம் பயப்படல, எனக்கு விருப்பம் இருக்கு அப்படின்னு சொல்றா. இவன் ஒன்ன அவன் என்ன ரூம்ல அடைஞ்சு கிடக்க முடியுமா, அவளுக்கும் விருப்பம் இருக்கு, நாங்க போயிட்டு வர போறோம் அப்படின்னு சொல்ல, லிப்ட்ல ஏறி போயிட்டு வந்துருவீங்க தானே அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல நாங்க மலை உச்சிக்கும் போயிட்டு தான் வருவோம் அப்படின்னு சொல்றான். இவங்களுக்குலாம் என்ன பண்ணனே தெரியல, வேற வழி இல்லாம சரி போங்கன்றாங்க. அப்புறம் அந்த வண்டியில ஏறி போயிட்டு இருக்காங்க. அவளுக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. அவன் இந்த மாதிரிலாம் போனது இல்லைல்ல, எனக்கு பயமா இருக்கு, என் பாதத்துல பனி காத்து தெரியுது, ஆனா எனக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றா. இப்போ உன்னோட காலுக்கு கீழே தான் எல்லாமே இருக்கு, இந்த மலை, நம்ம வீடு, எல்லாமே எல்லாமே உன் காலுக்கு கீழே தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவளை அப்படியே தோளோட சாச்சிட்டு, கொஞ்சம் பொறு, நான் அவனை ஒரு சூப்பரான இடத்துக்கு கூட்டிட்டு போறேன், அங்க நீ அழகான காத்த சுவாசிப்ப அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்ப அப்படியே அவளை மலையில தூக்கிட்டு ஏறான். அவனால ஏறவே முடியல, ரொம்ப மூச்சு வாங்கிக்கிட்டு கிடக்கான். நம்ம கிட்டத்தட்ட வந்துட்டோம், கொஞ்சம் ஒரு நிமிஷம் நீ கீழே இறங்கிருன்னு அவளை இறக்கி விட்டுட்டு அப்படியே மூச்சு வாங்கிட்டு நிக்கான். அவ என்னை மன்னிச்சிரு, எனக்கு கண் பார்வை தெரியாதனால நீ ரொம்ப கஷ்டப்படுற அப்படின்னு சொல்ல, ஆமாமா கரெக்ட் தான் அப்படின்னு சொல்ல, நீ கூடிய சீக்கிரமே ஒரு நல்ல பொண்ணா பாக்கணும், நல்லா பாக்குற பொண்ணு, உன் கூட நல்லா பேசுற பொண்ணு, நீ சொல்றதெல்லாம் கேட்கிற பொண்ணா பாக்கணும் அப்படின்னு சொல்ல, நான் ஏற்கனவே அந்த மாதிரி பொண்ணெல்லாம் லவ் பண்ணிருக்கேம்மா அப்படின்னு சொல்ல, நீ சரியான பிளே பாயா, உனக்கு எத்தனை கேர்ள் ஃப்ரெண்ட் தான் இருக்குன்னு சிரிக்க, அதெல்லாம் என்னவே முடியாதுமா, என் கூட இருக்கிறதுக்கு கேர்ள்ஸ்க்குலாம் அவ்வளவு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப சீனா போட்டுட்டு இருக்கான். அப்புறம் அவளுக்கு காத்துல அந்த மம்ச போட்டு விட்டுட்டு, நான் சொல்ற வரைக்கும் கழட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி மாட்டி விடுறான். அந்த மஃப போட்டிருந்தாதான் காதும் கேட்காது. அப்புறம் அவளை திரும்ப தோல்ல தூக்கிட்டு நடந்து போயிட்டு இருக்கான். கிட்டத்தட்ட மலை உச்சிக்கு இப்ப வந்துட்டாங்க. அப்புறம் தான் அவன் கீழே இறக்கி விடுறான். இறக்கி விட்டுட்டு அந்த மஃப காதுல இருந்து எடுக்கிறான். அந்த மலை உச்சில இருக்க செடிங்களுக்கு மேல எல்லாம் பனி படர்ந்துருக்கு. அப்படி பனி கட்டிங்கெல்லாம் காத்துல ஒன்னோட ஒண்ணு அடிக்கும் போது அந்த மணியோட சத்தம் கேக்குது. இவளுக்குனா ரொம்ப சந்தோஷம் தாங்க முடியல. அவன் அப்படி பின்னாடி இருந்து ஹக் பண்ணிக்கிட்டு, நான் உனக்காக இங்க மணியை கட்டி வச்சிருக்கேன் பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு, மணிலாம் இல்ல, இங்க இருக்கிற செடிகள்ல உள்ள பனிகள்லாம் ஒன்னோட ஒன்னா காத்துல அடிக்கும் போது இந்த சத்தம் வருது. நான்
நான் இங்க இருந்து கிளம்புனதுக்கு அப்புறம் எப்பெல்லாம் பனியில காத்தடிக்குதோ அப்பெல்லாம் உனக்கு இந்த சத்தம் கேட்கும். எனக்கு இப்போ உனக்கு கண் பார்வை இருந்தா நல்லா இருக்கும்னு தோணுது. நீ இதெல்லாம் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அங்க அவளுக்கு அழுகையா வருது, கண்ணுல கண்ணீரா வருது. ஆனா நான் உனக்கு என்ன காட்டணும்னு நினைச்சேன் தெரியுமா? உன்னதான். நீ உன்னையே பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன்னு சொல்லி ரொம்ப பேசிட்டு இருக்கான். அவளுக்கு இதெல்லாம் தாங்க முடியல. அவ ரொம்ப அழகா இருப்பா, ரொம்ப சூப்பரா இருப்பான்லாம் சொல்ல அவளுக்கு அப்படியே அழுகையா வருது. அவன் கண்ணத்துல ஒரு முத்தத்தை கொடுத்துட்டு அண்ணனுக்கு கண்ணத்துல எல்லாம் குடுக்கலாம்ல அப்படின்னு கேக்குறா. அவனும் சிரிச்சுட்டே குடுக்கலான்னு சொல்லிட்டு அவளை அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். அவளுக்கு இவனை ஒரு அண்ணனா ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்ப அப்படி நைட் ஆயிடுச்சு, ரூமுக்கு வந்துட்டாங்க. ஜீசு வந்து நான் இன்னைக்கு உன் கூட தான் தூங்க போறேன்னு சொல்றா. அவன் யோசிக்கிறான், எனக்கு உடம்பு சரியில்லாம போகுதா இல்லையான்னு சொல்லி நீ 24 மணி நேரமும் என் கூட இருந்தா தானே உனக்கு தெரியும், அதனால நான் இங்கதான் தூங்க போறேன், சரி நான் போர்வை எடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்ல அவன் உடனே நானே போர்வை எடுத்துட்டு வரேன், நீங்க தூங்க அப்படின்னு சொல்லி அவளை பெட்ல படுக்க சொல்றான். அவ என் ரூம்ல ஒரு புக் இருக்கும், அதை எடுத்துட்டு வா, எனக்கு வாசி காட்டுன்னு சொல்றா. தங்கச்சியை வளர்க்கறதெல்லாம் ரொம்ப கஷ்டமா அப்படின்னு சொல்லிட்டே போறான். இப்ப அவ பெட்ல படுத்திருக்கா, கீழே போர்வெல்லாம் விரிச்சு அவன் படுத்திருக்கான். இப்ப அப்படி புக்கு வாசிச்சுட்டே இருக்கான். வாசிச்சுட்டு இந்த புக்ல இருக்கிற மெயின் கேரக்டர் மாதிரியே நம்மளோட ஞாபகங்களை திரும்பி பார்க்கணும்னா பாப்பியா அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. அவன் ஆனா அதுக்குள்ள தூங்கிட்டா. அப்புறம் அவன் பாக்குறான், போர்வையை லைட்டா மூடி விட்டவன் என்ன நினைச்சான்னு தெரியல, திடீர்னு கிஸ் பண்ற மாதிரி போறான். அப்படியே கிட்ட போயிட்டான். அப்புறம் நம்ம பண்றது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு விலகிட்டான். இனி அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுன்றத அடுத்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிருங்க. பை பை.